ஜெயலலிதா என்னும் நான் ஜெயலலிதா என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒரு தலைச்சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். ஜெயலலிதா என்னும் நான் ஜெயலலிதா என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். மாசம் 3000க்கு மருந்து வாங்குறேங்கம்மா. எனக்கு அம்மா மருந்தகத்துல 15% தள்ளுபடி இருக்கிறதுனால மாசம் 450 ரூபாய் என்ற மருந்து செலவுல இருந்து குறையுதுங்கம்மா. அதை நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்கம்மா. அம்மா
அம்மா மருந்தகத்தில் மருந்து வாங்கினா ஒரு நம்பிக்கையோடு வாங்கலாம். எங்களை மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் நேரடியாக மருந்து கடைக்கு போய் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அம்மா மருந்தகத்துக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம்னா என்ன மருந்து தேவைப்படுதோ அதை கொண்டு வந்து அவங்க நேராக டோர் டெலிவரி பண்ணுறாங்க. அம்மா மருந்தகத்தில் 15% தள்ளுபடியில் நம்மளுக்கு கிடைக்கிறது. இப்போ தான் அம்மா மெடிக்கல் ஆன அப்புறம் தான் அந்த 10% டிஸ்கவுண்ட் மெடிக்கல் ஷாப்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் ஒத்துணுமே கொடுக்கறதில்ல. இப்போ அம்மா கூட இப்போ 15% ஆகிட்டாங்க. ஐ ஹோப் தே ஃபாலோ த சேம் சிஸ்டம் அவுட் சைட் ஆல்சோ. இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். டைமில் மெடிசின்ஸ் டெலிவர் பண்ணுறாங்க வித்தவுட் டிலே. நான் ஃபோன் பண்ணால் இமீடியட்லி வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே எனக்கு மெடிசின்ஸ் எனக்கு கையில் வந்துடுறது. டெஃபினட்டாக இட்ஸ் அன் எட்ஜ் ஓவர் தி அதர் ப்ரைவேட் மெடிக்கல். இந்த அம்மா மருந்தகம் திறந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் மாதத்துக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு 3000 ரூபாய்க்கு மாத்திரை வாங்குகிறேன். ஸோ 15% மணிக்கு எனக்கு 450 ரூபா மாதம் சேமிப்பு, அதாவது வருஷத்துக்கு 5500 ரூபா சேமிப்பாருது. அதனால் என்ன மாதிரி பல மக்கள் இதில் பயனடைகிறாங்க. ஒரு குழந்தையின் தேவை அறிந்து ஒரு தாய் எப்படி செய்வாங்களோ அதே போல் எங்கள் தேவை அறிந்து நீங்கள் பல திட்டங்கள் செய்திருக்கீங்க. இதுபோல் தமிழ்நாட்டுக்கு நிறையா செய்யணும்னு நான் விரும்புகிறேன். இங்கே வந்து போலியான மருந்துகள் கிடையாது. டாக்டர் என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதே மருந்து தான் இங்கே அவங்களும் கொடுக்குறாங்க. நான் ரெகுலராக வாங்குறதுனால என்னோடய பேர், அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர்லாம் இங்கே நோட்டில் எழுதி வச்சுருக்காங்க. உங்கள் மருந்தெல்லாம் கிடச்சிடுத்துமா, வந்து வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நான் உடனே வந்து வாங்கிப்பேன். இங்கே வந்து மருந்து கெடாது இருக்கணுன்றதுக்காக வேண்டி குளிர்சாதன பெட்டிலையும் வைக்கிறாங்க. அடிக்கடி வந்து இங்கே மருந்துகள் வந்து நல்ல மருந்துகளாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி மக்களுக்கு வழங்குறாங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி நடுத்தர குடும்பத்திற்கு நிறைய வசதிகள் அம்மா செஞ்சுருக்காங்க. இதே மாதிரி தொடர் பணியை செய்யறதுக்கு அம்மா அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும்னு அந்த ஆண்டவனை வேண்டி சிரம் தாழ்ந்து நன்றி கூறுகிறேன் அம்மா. அம்மா, நாங்கள் இதுவரைக்கும் வாடகை வீட்டில் நெருக்கடியான சூழ்நிலையில் மிகவும் கஷ்டத்தோடு குடியிருந்து வந்தோம். அம்மா அவர்கள் இப்ப தற்பொழுது எங்களுக்கு சகல வசதிகளுடன் கூடிய பாதுகாப்பான இரண்டு படுக்கறைகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை எங்களுக்காக அமைத்து கொடுத்திருக்கிறீர்கள். அதுக்காக எங்கள் குடும்பத்தில் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறோம்.